இயேசு பிறந்தார் என்று வேதகமம் மாத்திரம் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் மாத்திரம் சொல்லல, உங்களுக்கு முன்பாக பிரசங்கம் பண்ணுகிற ஊழியக்காரனாகிய நான் மாத்திரம் சொல்லல, உலக சரித்திரம் சொல்லுகிறது இயேசு பூமியில பிறந்தார் என்று. அல்லேலூயா. அவர் பிறந்து கிமு கிபி என்று சரித்திரத்தை இரண்டாக பிரித்திருக்கிறார். அதற்கு அடையாளமாக தான் பூமியில் உள்ள எல்லோரும் இயேசுவை அறிய வேண்டும் என்பதற்காக தான் வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைய வேண்டும் என்பதற்காக தான் உங்களுடைய பாட புஸ்தகத்தில், சிறு பிள்ளைகள் படிக்கிற பாட புஸ்தகத்தில், வாலிபர்கள் படிக்கிற பாட புஸ்தகத்தில் சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. கிமு கிபி அந்த வசனம் சொல்லுகிறது, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும். இந்த வசனம் பாட புஸ்தகத்தின் மூலமாய் ஜனங்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் வேத வசனத்தின் மூலமாய் தேவ பிள்ளைகளுக்கும் இந்த வசனம் நிறைவேறிட்டு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதை விசுவாசித்து கர்த்தரை பிடித்து கொண்டவர்கள் இன்னைக்கு நட்சத்திரமா சொல்லிக்கிறாங்க. நானும் அப்படிதான் ரட்சிக்கப்பட்டேன். கிமு கிபின்னு சொல்லப்பட்டிருக்குது. எந்த கடவுளுடைய சரித்திரமும் இதுவரைக்கும் சொல்லப்படலை. அந்த பாட புஸ்தகத்திலே அவர் வந்தார்னா அவர் தான் உண்மையான தெய்வம். அல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. ரட்சிக்கப்படாதவங்க கணவர், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுதான் அவர் கடவுளாய் பூமியில் அவதரித்திருக்கிறார்.